பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனான்னு ரொம்ப ஆசை. Happy birthday to you. Happy. மா எப்படி போச்சு பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன்? ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லைஃப் வித் ஜுவி குட்டி. இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜுவி பாப்பா பிறந்து டோட்டலாக 9 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னியோட. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்காக பர்த்டே ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டாய்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோ நான் ஏற்கனவே என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி அவங்களுக்கு காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டாச்சு. அண்ட் இப்போது கேக் கட்டிங்க்காக ஒரு ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி அவங்க சித்திக்கிட்ட கொடுத்துட்டேன். அண்ட் கேக் கட்டிங் பண்ணுறதுக்கு கேக்குமே ஒரு சின்ன கேக் கட்டிங் தான். ஸோ கேக்குமே வாங்கிட்டு வர வச்சாச்சு. இப்போது என்னென்னா பூஜை பண்ணி முடிச்சுட்டு சின்னதாக ஒரு கேக் கட்டிங் பண்ணி செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் இந்த ஓவரால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனான்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்க இப்போ க்ரௌடை பார்த்தாலே ரொம்ப கத்துறாங்கன்றதுனால கோயிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டிலே நம்ம பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் கட்டிங் பண்ணிடலாம். உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் பூஜை பண்ண வந்திருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு ரீசெண்ட் டேஸாகவே உடம்பு சரியில்லாததுனால நானும் அம்மாவும் மாறி மாறி பாப்பாவை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பூஜைலாம் தங்கச்சி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாப்பாவோட பர்த்டேன்றதுனால அம்மா என்ன தான் பூஜை பண்ண சொன்னாங்க. எனக்கு சாமி ரூம் அலங்காரம் படுத்துறது, சாமி ஃபோட்டோஸ், அப்புறம் பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி குங்கும மஞ்சள் வச்சு பூ வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபெஸ்டிவலுக்குமே வீட்டில் இருக்கிற மற்ற வேலைங்கள்லாம் செய்கிறேனோ இல்லையோ, நான் சாமி ரூமில் இருக்கிற எல்லா வேலையும் அன்றைக்கி பூஜை பண்ணுறது கூட நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி பண்ணுவேன். அது ஏன்னு தெரியல, இந்த பண்டிகை டைமில் இந்த வீட்டில் இருக்கிற பாத்திரம் கழுவு, வீடை சுத்தம் பண்ணு இதெல்லாம் சொன்னாங்கன்னா அவ்வளோ கடுப்பாகும். நான் அதே சாமி ரூமில் க்ளீன் பண்ண சொன்னால் மட்டும் சலிக்காமல் அவ்வளோ இஷ்டப்பட்டு பண்ணுவேன். நான் மட்டும்தான் இப்படியா இல்லை நீங்களும் அப்படிதானான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாமிக்கிட்ட இது வேண்டிக்கணும் அது வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருப்பேன். ஆனால் போய் விளக்கு ஏற்றிட்டு சாமியை பார்த்து உடனே நான் வேண்ட வந்தது எல்லாமே மறந்து போயிடுவேன். எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, கடவுளே எல்லாமே நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு விட்டுருவேன். பூஜை பண்ணி முடிச்சாச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த நீர் வச்சு விட்டுட்டு நம்ம கேக் கட்டிங் பண்ணிடலாம். வருது இல்லையா? நீ ப்ளவுஸ் தைச்சு கொடு, அதுக்கப்புறமா கட்டும். பாப்பா ஃபேஸ் தெரிஞ்சிச்சு ப்ரீ மறைச்சிக்கலாம். கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் எடுங்கப்பா. One, two, three. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Juvita. Happy birthday to you. இந்த தடவை எல்லாருமே கிளாப் பண்ணி ஜுவி பாப்பாக்காக பர்த்டே சாங் பாடுறப்போ ஜுவி தங்கம் அதெல்லாம் கேட்டுட்டு அவ்வளோ குஷி ஆயிடுச்சு. பாப்பாக்கு 4 ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அதில் இந்த ட்ரெஸ் கேக் கட்டிங்காக நாங்கள் போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் வாயில வச்சாக்கா அவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது. கொஞ்சோண்டு வையா மூஞ்சில பாரு இல்பிட்டா அவங்க சாப்பிடுறாங்க. நீங்க வாங்க எல்லாரும். அவங்க கேக் சாப்பிடுறது இல்ல. ஒரு பீஸ் கட் பண்ணி கொடு. பர்த்டே கேர்ளை தவிர நாங்கள் எல்லாருமே கேக் சாப்பிட்டோம். ஏன்னா ஜுவி பாப்பாவுக்கு ஸ்வீட்ஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. எவ்வளோ பீஸ் சாப்பிட்ட? அப்படியா? நிஜமா? மா எப்படி போச்சு பாப்பாவுடைய பர்த்டே செலிப்ரேஷன்?
கேக்கு பாரு சூப்பராக போச்சு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் கேக் வந்து இந்த வாட்டி பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேக் கட்டிங்கெல்லாம் எதுவும் பண்ண வேணான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எனக்கே தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க. ஸோ இந்த கேக் கட்டிங் வந்துட்டு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் ஸ்டில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க லைஃப் வித் ஜோவி குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.